ஆஸ்பாட்டில் நம்மளோட ஹீரோயினுக்கும் அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவருக்கும் அடிபட்டுடும். ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினும் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாளா, ஆனால் அவனும் எனக்கு அவசரமான ஒரு வேலை இருக்குன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹெல்ப்புக்காக தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுருப்பாளா. இப்போ மெடிசன் வாங்குறதுக்காக 2 பேருமே வெளியில் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் லவரோட நடந்து வந்துட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். தான் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, உடனே வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவளும் சரி அழுகாதப்பா, நான் உடனே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் லவரோ உன்னுடைய ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஹீரோவோ என்னது என்னுடைய ஒய்ஃபா, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ அவளும் மனசுக்குள்ளேயே ஒருவேளை அவளுக்கு அடிப்பட்ட விஷயம் இவருக்கு தெரியாது போல இருக்கு, அதனால தான் வந்து என் கூட இருக்காரு. சப்போஸ் அவளுக்கு அடிப்பட்ட விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா உடனே இங்கிருந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆக்சுவலாக நம்மளோட ஹீரோயின் வந்து ஃப்ளைட் அட்டண்டன்ட்டில் வந்து ஒரு ஹெட்டு மாதிரி இருப்பாளா. அதனால அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளோட ஹீரோவை மீட் பண்ணுறாங்களா. ஹீரோவோ நீங்கள் எல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. வேண்ட்ரூ மேடத்துக்கு அடிபட்டுருச்சா, அதனால அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். என்னது வேண்ட்ரூக்கு அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவர் திரும்பி பார்க்குறானா. இது உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ பதில் எதுவும் பேசாமல் இருக்கா. இப்போ தன்னுடைய ப்ரெக்னென்டான ஒய்ஃபை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடுறான். பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நர்ஸும் அந்த பொண்ணு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ சரி எப்படியாவது தன்னுடைய ஒய்ஃபை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவளுடைய அம்மா வீட்டுக்கு போகிறோம். நம்மளோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ வந்து வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக உள்ளுக்குள்ளே இருக்காளா. வெளியில் நம்மளோட ஹீரோயினுக்காக வந்து கொற்ற பணியில் வந்து நின்றுட்டே இருக்கா. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற நம்மளோட ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கானா. இருந்தாலும் வந்து கீழே வரத்துக்கு நம்மளோட ஹீரோயினுக்கும் மனசே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு ஜன்னலுக்கு வெளியில் எட்டி பார்த்து அந்த இடத்துல வந்து மருமகே நின்றுட்டு இருக்காரு. உடனே நேரத்தை பொண்ணிக்கிட்டு வந்துட்டு விளையாடுறியா, கீழே எவ்வளோ நேரமாக அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்படி கொற்ற பணியில் நின்றுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோமே, நிச்சயமாக அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிடும். அப்புறமா நீ தானே வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து பேசுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சு விடுறாங்களா. கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் இருக்கா இல்லையா, அவள் அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்ட்ரூ ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்றதுனால தான் நீங்கள் அவன் மேலே இறக்கப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீ கிளம்பு, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட நம்மளோட ஹீரோவை இப்போ கிஸ் பண்ணிடுறாளா. கரெக்டாக நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வெளியில் வரும்போது அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் வந்து கோவப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவர் இருப்பா இல்லையா, அவளை வந்து கோவமாக தள்ளி விட்டுட்டு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறானா. பார்த்தா நம்மளோட ஹீரோயின் உள்ளுக்குள்ளே போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நேரமாக எரிஞ்சிட்டு இருந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறா. மறுநாள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு நேற்று எவ்வளோ நேரம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் நீ வெளியில் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ நான் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன், ரொம்ப குளிராக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் டயர்டாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல இங்கேருந்து போ, இங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் என்னாச்சு, உங்கள் லவ்வருக்கும் உங்களுக்கு இடையில நான் இருக்கிறனால நீங்கள் ரொம்பவுமே தொந்தரவாக உணர்றீங்க இல்லையா, பேசாமல் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ டிவோர்ஸை பற்றி பேசுகிற, வயிற்றில் வளர்கிற குழந்தைய பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளோ இந்த குழந்தை ஒன்றும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு முக்கியமான விஷயமே கிடையாது, ஆல்ரெடி அக்ரிமெண்ட் மூலமாக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால வந்து இதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாளா. நம்மளோட ஹீரோவுக்கும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுது. ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட் இடத்துல இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். என்ன டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, குழந்தையெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை நினச்சிட்டே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கானா. இப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளோட ஹீரோயினை ஓடி வரலா. பார்த்தா அவளுக்கு முன்னாடியே வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எமர்ஜென்சி காலில் வந்து என்னுடைய நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சிருந்தாரா, அதனால இங்கே இருக்கக்கூடியவங்க உடனே எனக்கு தான் கால் பண்ணாங்க, அதை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினுக்கும் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோக்கும் மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்களா, அந்த மயக்கத்துலையும் ஃபர்ஸ்ட் லவரோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவ்வளோ நான் இங்கே தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினை திரும்பி பார்க்குறாளா. இப்போ அவன் மயக்கத்திலே மறுபடியும் நம்மளோட ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான். நம்ம 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆக வேண்டாம், நீ என் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்லி மயக்கத்திலே பேசிட்டு இருக்க. இப்போ ஃபர்ஸ்ட் லவர் பள்ளியா அவளும் ரொம்ப சோகமாயிரா. நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன வயசுல இருந்து இவரை எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவரை விட்டுட்டு நான் ஃபாரின் கிளம்பும் போது இதே மாதிரி தான் என்கிட்டயே சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்ல. நம்மளோட ஹீரோயினோ தெரியும் எனக்கு இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா.
இதே மாதிரி கொற்ற பனியில் வந்து தன்னுடைய லவ்வரை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரோட்டில் படுத்து கிடந்திருப்பானா. அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க இப்போ ஃபஸ்ட்டில் வரும். இங்கே பாரு, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவரை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ வந்து திரும்பி வந்துட்டேன். ஆனால் இந்த 3 வருஷம் கேப்பில் வந்து நீ இவரை வந்து திருடி வச்சுட்டு இப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க நம்மளோட ஹீரோயினும் அமைதியாக இருக்காளா. இங்கே பாரு, இந்த குழந்தைனால தான் இவர் வந்து உன்னை விட்டுட்டு வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த குழந்தையும் வேணா நீயும் வேணா, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து போயிடு, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழுத்திட்டு வெளியில் ஓடி போயிடுறேன். இப்போ செக்கப்காக நம்மளோட ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காளா. இப்போ கரெக்டாக வந்து அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறா. எங்கே பாருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளா. அப்படின்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் உன் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஆமாம் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாளா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவை வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து எங்கே வேண்ட்ருவை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அவளோ ஹாஸ்பிட்டலில் உங்கள் கூட தான் இருக்கேன்னு சொன்னால் ஆமாம் நீங்கள் அங்கே போகவே இல்லையா, என்ன மாதிரியான அப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவை சத்தம் போட்டுட்ருக்காளா. அவனும் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஒரு வேளை வந்து நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொன்னாலே ஒருவேளை இந்த குழந்தைய வந்து ஏதோ அபார்ட் பண்ணுறதுக்காக போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துட்டுருக்கானா. டாக்டரும் நம்மளோட ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை ரொம்பவுமே நார்மலாக இருக்குது, நீங்கள் நல்லா யோசிச்சு தான் பதில் சொல்கிறீங்களா, இந்த குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோயினும் ஆமாம் அப்படின்றாளா. சரி அப்படின்னா இந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம்லேயும் சைன் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஹீரோவை வேகமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஃபார்மை வாசித்து பார்க்குறானா. இப்போ கோர்ட்டில் அதை தூக்கி போட்டுட்டு விளாட்றியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறான். நேராக தன்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுறானா. அவ்வளோ விளையாடுறீங்களா, நம்ம தான் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை எதுக்காக, இது வந்து நிச்சயமாக உங்களுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். உங்களுடைய லவரும் திரும்பி வந்துட்டாங்க, அதனால நீங்கள் 2 பேருமே வந்து ஒன்றா சேர்ந்துருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் பேர் வந்து விவேவா. இப்போ அவளோட பேரை சொல்லிட்டு இங்கே பாரு, நிச்சயமாக அவள் உங்ககிட்ட ஏதோ வந்து பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த குழந்தை பத்திரமா உன்னுடைய வயிற்றுக்குள்ளே வளரட்டும், ஆனால் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால என்னுடைய குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கோ, மற்ற எதை பற்றி யோசிக்காத, வெளியிலேருந்து வந்து முதல்ல லீவு போடு, உன்னை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளும் அழுத்துட்டே அமைதியாக இருக்காளா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவோ ஏகப்பட்ட கிஃப்ட்ஸாக வாங்கி குமிச்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே உனக்காகவும் குழந்தைக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அம்மா உங்களுக்கு என்ன வேணும், தயவு செஞ்சு வந்து மணியை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இங்கே பாரு, என்னுடைய மருமகனை டின்னருக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அவ்வளோ விளையாடுறீங்களா, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டைத்தில் எதுக்காக அம்மா கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவர் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்க. வயிற்றுல வளரக்கூடிய இந்த குழந்தை இருக்குது பார்த்தியா, இது ஒரு பொக்கிஷம். தேவையில்லாமல் முட்டாள்தனமாக யோசிக்காத, உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. நிச்சயமாக அவர் இங்கே வந்தாருன்னா நீங்கள் அவர்கிட்ட எந்த விதமான பணமும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அம்மாவை பற்றி நீ இப்படி இல்லாமல் நினைக்கிற, நான் இந்த மாதிரிலாம் நிச்சயம் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா, அவனை வந்து டின்னருக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே நம்மளோட ஹீரோ வந்து மாமியாருக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரானா. இப்போ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குமா, அதை கொண்டுட்டு வந்து மாமியார் கிட்டே கொடுக்க அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் போல், எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, உங்களுக்கு எப்போவுமே எங்களுடைய குடும்பம் மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேண்ட்ரோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவனால் வேலைக்கு போக முடியாது. அதே நேரத்தில் அவளுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ கவலைப்படாதீங்க, அவளோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அது சரிதான். அது போக வந்து வேண்ட்ரோவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் சரியான வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா, நானும் வந்து அதை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பே பண்ணிடுறீங்களா இல்லை செக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்களா. நம்மளோட ஹீரோவோ ஒரு செக் எழுதி கையில் கொடுத்துட்றானா. நம்மளோட ஹீரோயினோ இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு, நான் என்னம்மா பண்ணினேன், ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, உங்கள் அப்பா கால் பண்ணுறாரு, நான் பேசிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்களா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் கேட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நீ வந்து எதுக்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் என்னுடைய ஒய்ஃபோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என் மாமனாருக்கு உடம்பு முடியல, என்னுடைய பிரதர் இன்லாக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணக்கூடியவன் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று கேட்டுட்டு இருப்பானா. உடனே வந்து நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்க அந்த வேண்ட்ரோ இருக்கா இல்லையா, அவங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்துட்டு நம்ம கேப்டன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுக்குள்ளே வளரக்கூடிய குழந்தைய காரணமாக வச்சுட்டு
அவர்கிட்ட இருந்து நிறைய பணத்தை பிடிங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டோட அவளும் கிளம்பி நேராக வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோ ஹீரோ கிட்ட நல்லா யோசித்து தான் முடிவு பண்ணியிருக்கீங்களா? உங்களோட ஸ்டேட்டஸ் வேற, எங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுடைய குழந்தை என்னுடைய வயிற்றுல வளருது, உங்கள் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் இதை பற்றி எந்த விதமான கவலையும் எனக்கு கிடையாது, எனக்கு தேவை நீயும் குழந்தையும் மட்டும்தான், அதனால டிவோர்ஸ்க்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட ஃபர்ஸ்ட்ல வரும் நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாளா. நம்மளோட ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும் நீங்களே எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்கே இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அமைதியாக இருக்கல. பக்கத்தில் நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணக்கூடியவனும் நான் தான் சொன்னேன், இதோ இங்கே நின்றுட்டு இருக்காங்களே இவங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு இருக்கதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஃபஸ்ட்டில் அவர் கூடயே வந்துருப்பா இல்லையா, அவளுடைய ஃப்ரெண்டோ உங்களுக்கு என்னாச்சு இதோ நிற்கிறாங்களே வேவி, இவங்களும் நீங்களும் சின்ன வயசில் இருந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறீங்கன்ற விஷயம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இவங்களை விட்டுட்டு இதோ ஒரு லோ லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய படித்த பொண்ணு வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சூட்டே ஆகலை, உண்மையிலேயே வந்து பெஸ்ட் கப்பல் அப்படின்னா நீங்களும் வேவையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் நின்றுட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமாம் சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சூட்டே ஆகலை, இவங்களோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்களா உங்ககிட்ட இருந்து எப்படி பணத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை காரணமாக வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நிறைய பணத்தை பிடுங்குவாங்க, இல்லையா டிவோர்ஸ் கேட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கானா. இப்போ ஃபஸ்ட்டில் வரைக்கும் கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பாரு இவரை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ இங்கே எனக்கு எதுவுமே தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அடிக்கிறதுக்காக வராளா. நம்மளோட ஹீரோவோ நம்ம ஃபஸ்ட்டில் இவரோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயினும் இங்கே பாருங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அவர் தான் ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு நடிக்காதடி அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் லவர். இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வெளியில் ஃபோன் பேச போயிருப்பாங்களா, உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. ஏய் நீங்களே யார் எதுக்காக எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணை வந்து கண்டபடியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதோ வந்துட்டாங்கப்பா, பணத்தை பிடுங்குறதே இந்த அம்மா தான், எப்படி அம்மாவோ அதே மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாயை முடுங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அம்மா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, சத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல. அம்மா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இது வேற யாரும் இல்லை உங்கள் மருமகனோட லவ்வர், அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்காரா. இதை கேட்டுட்டு மாமியாரோ ஷாக் ஆயிடுறாங்க. யார் சொன்னா, இதோ நிற்கிறாளே என்னுடைய பொண்ணு, இவ தான் வந்து லீகலாக வந்து இவருக்கு வந்து பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தை வந்து என் பொண்ணோட வயிற்றில் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் லவரோட ஃப்ரெண்டும் இருந்துக்கிட்டு ஆமாம் இவ தான் பொண்டாட்டி அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருதா, உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இந்த மாதிரிலாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போக இப்போ அந்த அடியும் தடுக்கிறதுக்காக போகிற நம்ம ஹீரோயின் மேலே பட்டுடுது. ஏற்கனவே அவங்க எல்லாமே பேசத்தை கேட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாளா. இப்போ அந்த இடத்துலையும் மயங்கி கீழே விழுந்துடுறா. நம்மளோட ஹீரோவோ அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவோ இருந்துட்டு வெளியில் நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கோ, நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கத்துறதுனால தான் என்னுடைய பொண்ணுக்கு முடியாமல் போயிடுச்சு, அவள் ஃப்ரெண்டாக இருக்கா, என்னுடைய பேர குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுமே சும்மா விட மாட்டேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் இருந்துட்டு ஏமா நாங்களாம் உங்களுடைய பொண்ணை வந்து அடித்தோம், நீங்கள் தானே அடிச்சிங்க, அதனால தான் அவங்க வந்து மயங்கி கீழே விழுந்தாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் எல்லாமே இங்கேருந்து வெளியில் போங்க, உங்களை மறுபடியும் நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வர ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்மளோட ஹீரோயின் மயக்கத்தில் இருப்பாளா. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் வந்து டாக்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா அவள் கூட படித்த பழைய ஃப்ரெண்டு. நீயா, ஆக்சுவலாக எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும், நம்ம ஒன்று தான் படித்தோம், ஆனால் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க. நான் பக்கத்து டவுனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், 2 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தேனா, அதனால தான் வந்து பேசிட்டு போகலான்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு திடீர்னு எதுக்காக எனக்கு மயக்கம் வந்துச்சு, என்னுடைய குழந்தை நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் உன்னுடைய குழந்தை வந்து நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா. என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாளா நம்மளோட ஹீரோயின். செக் பண்ணி பார்த்ததுல உன்னுடைய யூட்ரஸில் வந்து கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆயிரா. என்ன சொல்கிற அப்படின்னு. பயப்படாத, இது எல்லாமே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. குழந்தை இப்போதைக்கு வந்து நல்லா இருக்குது, ஆனால் நாளை பின்ன
வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மருந்தால வந்து பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளும் இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. சரி, ஆனா என்னோட இந்த சிச்சுவேஷன் பத்தி என்னுடைய ஃபேமிலியில இருக்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம், எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். நம்மளோட ஹீரோயினை வெளியில வராளா, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க அவளுடைய அம்மாவோ என்னச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா சாதாரண மயக்கம் தான், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. சரி, ஆனா நீ வந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்கு பசிக்கும் இல்லை, நான் போய் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் தன்னுடைய மருமகனை பார்த்துட்டு, பார்த்தீங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னாலே என்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமையே, இதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனோ தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அது சரி, இப்போ நாங்கள் குடி இருக்க வீட்டில் வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டாங்க, நாங்கள் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் நீங்கள் தங்குறதுக்கு ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்னுடைய பொண்ணு இப்போ முடியாமல் இருக்கா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ சரி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சரி, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, எங்கள் அம்மா சொல்கிறத எதையுமே பெருசு எடுத்துக்காதீங்க, எங்களுக்காக வந்து எந்த விதமான அப்பார்ட்மெண்ட்டும் பார்க்க வேண்டாம், ஆல்ரெடி நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாரு, இதை பற்றி எதுவுமே நீ யோசிக்காத, நான் இது எல்லாமே பார்த்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்டட், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வரோ வந்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நம்ம வந்து ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்து இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நிச்சயமாக உங்களுடைய அம்மா அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையை ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. மறுபடியும் இதை பற்றி பேசுறது நிப்பாட்டு, ஊரறிய வந்து நீ தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்றது நான் குடி சீக்கிரத்துலேயே தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச எல்லா பேருமே இருக்காங்க, அவனோட அம்மா அப்பா முதக்கடை இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினை வந்து நல்லா அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு தன்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கம் நம்ம ஹீரோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பொண்ணுங்களோட நின்று பேசிகிட்டு இருக்காங்களா. அவங்களும் உங்களுடைய வருங்கால மருமக யாருன்றது தான் தெரியுமே, வேவே தானே, கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து உங்கள் பையனும் அவளும் வந்து ஒன்றா வந்து பழகிட்டு இருக்காங்க, இப்போ ஃபாரின் போயிட்டா, அதனால இப்போ திரும்ப வந்திருக்கக்கூடிய அவளை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க சரிதானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அவங்களும் நிச்சயமா, ஏன்னா என்னுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா, நல்லா வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், அவளை விட்டால் வேற யாருக்கு வந்து அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாத யாரையுமே வந்து எங்கள் வீட்டு வாசலை கூட மிதிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோவை வந்து ஹீரோயினை கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இவதான் என்னுடைய வேண்ட்ரோ அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆகி, ஹீரோவோட அம்மா அப்பாவும் இருந்துட்டு, விளாடுறியாடா, இதுக்காக இந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அம்மா இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏதோ விளையாண்டுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. அவனோ என்னுடைய குழந்தை வந்து இப்போ இவளுடைய வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லி அவங்களும் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்தில் நின்றுட்டு இருக்க லேடிஸோ, இந்த பொண்ணு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஃப்ளைட் அட்டண்டன்ட், சாதாரண இந்த பொண்ணு உங்கள் வீட்டோட மருமகளா, ஆனால் இவ சரியான ஆளு தான், உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் அம்மாவாயிட்டா, இது மூலமாக வந்து உங்கள் பையனை பிடிச்சிட்டு இந்த சொத்து ஃபுல்லாமே அனுபவிக்கலாம் அப்படின்னு நல்லாவே திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்படியே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோவுக்கும் கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், இது எங்களுடைய ஃபேமிலி மேட்ரு, நாங்கள் பேசிக்கிறோம், வெளியே ஆளுங்க நீங்களாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து என்ட்ரி கொடுக்குற. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட அம்மா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்களா. நம்ம ஹீரோவோ இதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஏன்னா உங்களுக்கு சூட்டபிளான பொண்ணு நான் தான், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட அப்பாவோ இருந்துட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி, என் குடும்பத்தோட மருமக அப்படின்னு சொன்னால் அது இவ மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவரோ இருந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இங்கே பாரு, பணத்துக்காக தானே நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது உண்மை தானே அப்படின்னு சொல்ல, எங்கே நீ பணம் வாங்கவே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ வேறு வழி இல்லாமல், ஆமாம் நான் பணம் வாங்கினேன், அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாளா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும், அது சரிதான், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நாங்கள் இன்னமும் தரத்துக்கு தயாராக இருக்கோம், இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயினும், உங்களுடைய சொத்துல எனக்கு எந்த விதமான பங்கும் தேவையில்லை, எனக்கு வந்து என் வயிற்றுல வளர்கிற குழந்தை மட்டும் போதும், எனக்கு உங்கள் பையனை விட்டு போகிறதுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவுக்கு கோந்துருதா, வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்பாவோ, இங்கே பாரு, இவ தான் உனக்கு வேணும்னு நீ டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா என்னுடைய சொத்துல இருந்து ஒரு காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அவனும் எனக்கு எந்த விதமான மணியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில் வந்துடுறான்.
அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு விளையாடுறியா, நான் வந்து உன்னை என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என் குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன்னு சொன்னால் நீ என்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி ஆஜராகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கானா? உண்மை தானே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கேன், இது எல்லாமே பொய் கிடையாது தானே? உங்களுடைய மொத்த குடும்பமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் நான் இங்கே சாதாரண பொண்ணு, நான் மட்டும்தான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, உள்ளுக்குள்ளே போங்க, உங்கள் ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்துருங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோமா கிளம்பிடலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக போகிறா. தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரிப்போர்ட் காமிச்சிட்டு என்னாச்சு, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க வந்து நல்லா தான் இருக்காங்க, இருந்தாலுமே வந்து ஃபர்தராக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கும் போது அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை இது ஃபுல்லாமே வந்து யூட்ரஸில் வளரக்கூடிய பேபியை அஃபெக்ட் பண்ணும், அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் இதை கேட்டுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.